யோபு அதிகாரம் 12. யோபு பிரதியுத்தரமாக, ஆம், நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும். உங்களைப் போல எனக்கும் புத்தியுண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல. இப்படிப்பட்டவைகளை அறியாதவன் யார்? என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். ஆபத்துக்குள்ளானவன் சுகமாய் இருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான். கால் இடறினவர்களுக்கு இது நேரிடும். கள்ளருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு. தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கு சாங்கோபாங்கம் உண்டு. அவர்கள் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார். இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா? முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும்! அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. இதோ, அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. இதோ, அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போம். அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழது மேலதாக்கும். அவரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு. மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் அவர் கையின் கீழ் இருக்கிறார்கள். அவர் ஆலோசனைக்காரரை சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். அவர் ராஜாக்களுடைய கட்டுக்களை அவிழ்த்து அவர்கள் இடுப்புகளை கச்சை கட்டுகிறார். அவர் மந்திரிகளை சிறைப்பிடித்துக் கொண்டு போய் பலவான்களை கவிழ்த்து போடுகிறார். அவர் நம்பிக்கை உள்ளவர்களுடைய வாக்கை விலக்கி முதிர் வயதுள்ளவர்களின் ஆலோசனையை வாங்கி போடுகிறார். அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வரப்பண்ணுகிறார். பலவான்களின் கச்சையை தளர்ந்து போக பண்ணுகிறார். அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். அவர் ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறார். அவர் ஜாதிகளை பரவவும் குறுகவும் பண்ணுகிறார். அவர் பூமியில் உள்ள ஜனத்தினுடைய அதிபதிகளின் நெஞ்சை அகற்றி போட்டு அவர்களை வழியில்லாத அந்தரத்திலே அலைய பண்ணுகிறார். அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவித் திரிகிறார்கள். வெறித்தவர்களைப் போல அவர்களை தடுமாறி திரிய பண்ணுகிறார்.